வணக்கம் தோழர்களே. ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு விதைநெல் என்ற என்னுடைய சமூக வலைதளத்தில் என்னுடைய அடுத்த பதிவு. இன்று கண்ணதாசன் என்ற காவிய தலைவன் நமக்கு வாரி வழங்கிய திரைப்பாடல்கள் மற்றும் கவிதை தொகுப்புகள் என்கின்ற மலை குவியலிலிருந்து ஒன்றுக்கு ஒன்று பிரிக்க முடியாத, இடைவெளி கொடுத்து பேச முடியாத 2 கவிதைகளை உங்கள் செவிகளுக்கு விருந்தாக்க விரும்புகிறேன். கண்ணதாசனை பற்றி இங்கு பேசாத பேச்சாளர்கள் இல்லை. ஒவ்வொரு துறையை சார்ந்தவர்களும் தன்னிகரில்லாத அந்த திரையுலக கவி சக்கரவர்த்திக்கு வெவ்வேறு வடிவங்களில் மகுடங்கள் சூட்டி மகிழ்ந்திருக்கிறார்கள். ஆனால் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் நான் படித்த காலத்திலிருந்து என்றேனும் ஒரு நாள் கண்ணதாசனை பற்றியோ அல்லது அவருடைய கவிதையையோ நானும் கூற வேண்டும், ஏதேனும் ஒரு ஊடகம் வழியாக 10 பேர் செவிகளுக்காவது அது சென்று சேர வேண்டும், அந்த மாமனிதனை பற்றி எளியனாகிய நானும் பேசிவிட்டேன் என்ற இன்ப ஊற்று எனக்குள் ஊற வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டேன். அந்த ஆசை நிறைவேறுகின்ற நாள் இந்நாள். கவியரசர் மறைந்த பொழுது கவிஞர் வாலி அவருக்கான இரங்கற்பாவில் 2 வரியில் ஒரு கவிதையை சொன்னார். எழுத்தறிவில்லாத எத்தனையோ பேரில் எமனும் ஒன்று, அதனால்தான் அது கண்ணதாசன் என்னும் அழகு கவிதை புத்தகத்தை கிழித்து விட்டது என்று சொன்னார். ஏன் வாலி இவ்வளவு கோபப்பட்டார்? காரணம் ஒன்றே ஒன்றுதான். கவியரசரனுடைய பாடல்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மனிதனுடைய சொந்த அனுபவங்களை சுமந்து கொண்டிருக்கிறது. யார் எந்த பாட்டை கேட்டாலும் கண்ணாடியின் முன்பு நாம் நின்றால் எப்படி நம் முகத்தை அது காட்டுகிறதோ அதுபோல அவரவருடைய சொந்த முகத்தைக்கு சுயதரிசனம் தரும் அந்த பாடல். ஆயிரக்கணக்கான திரைப்பட பாடல்கள் இன்பம் துன்பம் இணைந்து அவர் தந்தாலும் சரி, அல்ல கவிதையாக வடித்தாலும் சரி, அவருடைய பல சோகமான பாடல்களை நாம் கேட்கும் பொழுது நமக்கு கண்ணீர் வரவழைத்தது போல கண்ணதாசன் தன்னுடைய வாழ்வில் சோகத்தின் உச்சியிலே நின்று மாலை மாலையாய் கண்ணீர் வடித்தது. அதன் விளைவாக விளைந்த கவிதை இதுவாகத்தான் இருக்க முடியும் என்பது என்னுடைய கருத்து. 7 நாள் இடைவெளியில் மடை திறந்தார் போல் தத்துவங்களும் கரை உடைந்தார் போல கண்ணீரும் ஒரு சேர அவருடைய பேனாமை கொட்டி தீர்த்தது என்றால் அது இந்த கவிதைக்காகத்தான் இருக்க முடியும் என்பது என்னுடைய திடமான எண்ணம். கவிதையை பார்ப்போம். கண்ணதாசனுடைய அண்ணன் மகன் பஞ்சு அருணாச்சலம் அவர்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்கிறது. 6 மாதமான அந்த குழந்தையை ஒரு நாள் பார்ப்பதற்காக தாத்தா என்ற முறையில் கண்ணதாசன் வீட்டுக்கு செல்லுகிறார். அங்கே குழந்தை உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் தொட்டிலே தூங்கிக் கொண்டிருக்கிறது. தாத்தா வந்திருக்கிறார் என்பதற்காக அந்த குழந்தையை தூக்குவதற்காக தாய் செல்லுகிறார். அவனை எழுப்ப வேண்டாம் என்று சொல்லிவிட்டு கண்ணதாசன் வந்து விடுகிறார். வந்த பிறகு அவர் எழுதுகிறார், நமக்கான தத்துவங்களை வாரி வழங்க வேண்டும் என்பதற்காக அந்த தன்னிகரில்லா தலைவன் எழுதிய கவிதை அது. அவனை தூங்க விடுங்கள் என்ற தலைப்பில் அவர் எழுதுகிறார். அவனை எழுப்பாதே, அவன் அப்படியே தூங்கட்டும், அவன் அப்படியே தூங்கட்டும், ஆழ்ந்த துயிலில் அமைதியை காணட்டும். சின்ன குழந்தை அவன், அரையாண்டு பாலனவன், ஏதும் அறியாத சிறுவனவன். இந்த வயதில் இப்பொழுது தூங்குவதே சுகமான தூக்கம். அவன் சுகமாக தூங்கட்டும், அவன் சுகமாக தூங்கட்டும். கண்ணை விழித்திருந்த காசினியை பார்க்குங்கால் என்ன துயர் வருமோ, எங்கெங்கே அடி விழுமோ, காதல் வருமோ, காதலுக்கு தடை வருமோ, மோதல் வருமோ, முறைகிடுவார் துணை வருமோ,
நன்றி கட்ட நண்பர்கள்தான் நாற்புறமும் சூழ்வாரோ? நலமிழந்த பெண்ணொருத்தி நாயகியாய் வருவாளோ? செய்ய தொழில் வருமோ? திண்டாட்டம் தான் வருமோ? வெயில் அழைத்து வரும் வியர்வையிலே நீராடி ஐயா பசி என்று அலைகின்ற நிலை வருமோ? இன்னும் என்னென்ன வருமோ? இன்னும் என்னென்ன வருமோ? இப்பொழுதே யார் அறிவார்? இப்பொழுதே யார் அறிவார்? அது மட்டுமா? அவன் கோடிக்கு அதிபனென செல்வம் குவிந்து கிடந்தாலும், இந்த நாட்டுக்கு தலைவனென நல்வாழ்வு பெற்றாலும், அவன் வீட்டு மாட்டுக்கு கூட மரியாதை கிடைத்தாலும், அவன் பஞ்சனையில் படுத்தாலும், பால்பழமே புசித்தாலும், சொத்துள்ள காரணத்தால் தூக்கம் பிடிக்காது. எந்த நெடுஞ்சாலையிலோ எந்த பூஞ்சோலையிலோ தம்பி நடந்த பின்பு தனிமை கிடைக்காது. பூ போல தூங்குகிறான். இந்த பூமியிலே உள்ளதெல்லாம் பார்க்காமல் தூங்குகிறான். பாவிகளை இன்னும் சேராமல் தூங்குகிறான். தெய்வத்தின் காதுகளில் லாலியிலோ பாடுகிறான். அந்த வெள்ளை மலர்முகத்தை, வெள்ளி நிலா பெட்டகத்தை, பிள்ளை கனியமுதை வெதையீர் எழுப்பாதீர். நம்பிக்கை, ஏமாற்றம், நடுக்கம், பயம், கோபம், கும்பி எறிதல், வியர்த்தல், விறுவிறுத்தல், கொதித்தல், துடித்தல், படபடத்தல், அம்மம்மா அம்மம்மா, இன்னும் எத்தனை எத்தனையோ. அத்தனையும் தாங்குதற்கு அவனுக்கு அடித்தளங்கள் வேண்டாமா? அத்தனையும் தாங்குதற்கு அவனுக்கு அடித்தளங்கள் வேண்டாமா? அதனால் அவன் இப்பொழுது தூங்கட்டும், இனிமேல் எழுவதற்கு. அவன் இப்பொழுதே தூங்கட்டும், இனிமேல் அழுவதற்கு என்று பாடி வைத்தான் கண்ணதாசன். வாழ்வின் துயரங்களை, வாழ்வில் நாம் சந்திக்கப் போகின்ற பல்வேறு பிரச்சனைகளை இதைவிட அழகாக சொல்லுவதற்கு எந்த கவிஞனால் முடியும்? அது மட்டுமா? அந்த குழந்தை, அப்படி அவன் தாலாட்டு பாடிய அந்த குழந்தை 6 நாட்களில் இந்த மண்ணை விட்டு மறைந்து விடுகிறது. துடித்து போகிறான் கவியரசன், துடித்து போகிறான். சொன்னபடி தூங்கிவிட்டான் என்ற தலைப்பிலே ஒரு கவிதையை எழுதுகிறார். ஆற்றுண்ணாத துயரத்தில் ஆறாக ஓடும் கண்ணீர் நடுவிலே அவர் பேனா அந்த வெள்ளை காகிதத்தில் கோலமிட்டு எழுகிறது. முத்துமணி பல்லக்கு, முளைத்தெழுந்த சிறுகீரை, தத்தும் கிளி, தேவதாரு உதிர்த்த இலை, கொத்து மலர் ஒன்றாய் கூடிச் சமைத்த முகம், 10 மாதம் கூட பாலன் வயதாகவில்லை, செத்து கிடக்கின்றான், சிரித்தபடி கிடக்கின்றான். மைகலையா கண்மீது மணிபதித்த சிப்பியன, மைகலையா கண்மீது மணிபதித்த சிப்பியன, சின்ன இமை மூடி செல்வன் உறங்குகிறான். பூமியினை விட்டு போவதுதான் சுகமென்றோ, சாமி கொடுத்த மகன் தனை மறந்து தூங்குகிறான். அவனை எழுப்பாதீர், அப்படியே தூங்கட்டும் என்று நான் எழுதிய ஈரங்கூட உலரவில்லை. 7 நாள் முடியும் முன்னே இளங்குருத்து தூங்கிவிட்டான். அறம்பாடி விட்டேனோ, அறம்பாடி விட்டேனோ அரியே, சிறுகுருவி திறம்பாட மாட்டாமல் செத்த கதை பாடுகிறேன், செத்த கதை பாடுகிறேன். பிள்ளை பருவத்தே பிணமாய் கிடப்பதென்பது எங்கள் இல்லத்தில் இல்லை, இதுவரையில் நிகழ்ந்ததில்லை. தாத்தா என்றழைத்தே என்னை தழுவ பிறந்த மகன் பூத்தார்போல் பூத்து பொழுதில் உலர்ந்து விட்டான். 100 வயது பெரியவர்கள் நோய் நொடி இல்லாதிருக்க, 100 வயது பெரியவர்கள் நோய் நொடி இல்லாதிருக்க, பால்வடியும் பொன்னீரை, பால்வடியும் பொன்னிதழை காலன் பறித்து விட்டான். கூற்றுவனுக்கு என்ன குணக்கேடோ யானறியே. வருங்கால சூழ்நிலையும் பெருகி வரும் மக்கள் தொகையும் இந்த பூமியிலே வாழ்வதற்கு தனக்கு தக்க இடம் தாராதோ என்று அஞ்சி, சிக்கனவே கைச்சிறையில் சிரித்த இளம் பூந்தோட்டம் பக்கனவே வானில் பறந்தோடி விட்டதம்மா. சிக்கனவே கைச்சிறையில் சிரித்த இளம் பூந்தோட்டம் பக்கனவே வானில் பறந்தோடி விட்டதம்மா. பிஞ்சு மகன் போனா பெரியவர்கள் வாழுகிறோம், மிஞ்சுவது யாதோ, விளைவதுதான் எவ்வதியோ, விளைவதுதான் எவ்விதியோ.
அந்த தனிக்கருணை கண்ணனிடம் நாமும் ஒரு நாள் போகத்தானே போகிறோம். அது இன்றோ நாளையோ யார் அறிவார், யார் அறிவார் என்று கண்ணீரை கொட்டுகிறான் அந்த கவிப்பெருமகன். இந்த கவிதை நமக்கு எதை உணர்த்துகிறது? இந்த வாழ்க்கையே ஒரு புதிரானது. எந்த நேரத்தில் எது நடக்கும் என்பதை கண்டுபிடிக்க முடியாத ஒரு மாபெரும் அதிசயம்தான் இந்த வாழ்க்கை. கணந்தொரும் 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 காலம் நம்மிடமிருந்து கழன்று கொண்டே இருக்கிறது. நிமிடந்தொரும் நிமிடந்தொரும் மயானம் நோக்கி நம்முடைய வாழ்வு நடந்து கொண்டே இருக்கிறது. இந்த வாழ்வை நீ அர்த்தப்படுத்திக் கொள்ள வேண்டாமா? வாழ்வை அர்த்தப்படுத்துவது என்பது என்ன? பிறர் மீதான துயரில் காட்டுகின்ற பெரும் கருணைதான் நம்முடைய வாழ்வை அர்த்தப்படுத்துவது. அதற்கு தேவை நம்முடைய ஊற்றெடுக்கக்கூடிய அன்பு என்ற ஊற்று. அன்பு இல்லாத இடத்தில் மனித முகங்கள் வெறும் படங்கள். அவருடைய பேச்சு என்பது ஜீவனில்லாத வெறும் கிண்கிணி ஓசை என்றான் பேகன் என்ற ஆங்கில அறிஞன். அன்பு ஒன்றுதான் ஆண்டவன் இருக்கக்கூடிய ஆலயம் என்றான். அன்பு எந்த இதயத்தில் இருக்கிறதோ அங்கே ஆண்டவன் வந்து அமர்வான் என்று சொன்னான். ஏன்? அன்பு ஒன்றுதான் வேற்றுமை இல்லாதது, பாகுபாடு இல்லாதது, ஆணவம் இல்லாதது. அன்பு ஒன்று மட்டும்தான் பல்வேறு உயிர்களை ஒன்றிணைக்கக்கூடிய ஆற்றல் மிக்க மிகப்பெரிய சக்தி. அந்த அன்பு இருக்கும் இடம் ஆண்டவன் தங்குமிடம். எனவே ஆண்டவனை தேடி ஆலயம் நோக்கி ஓடி கையெடுத்து வணங்க வேண்டாம். ஆலயம், அன்பென்ற ஆலயத்தை உன் இருதயத்துக்குள்ளே நீ எழுப்பிவிட்டால் ஆண்டவன் தேடி வந்து அதையில் அமர்ந்து கொள்வான். உனக்குள்ளேயே ஆண்டவன் குடியிருப்பான். அந்த அன்பென்ற ஆலயத்தை உனக்குள் எழுப்பி இந்த மக்களோடு அழகாக ஒற்றுமையாக அவருடைய துன்பத்திலே பங்கெடுத்து அவர்கள் கண்ணீரை துடைத்து இந்த வாழ்வை வளமாக்க வைத்துக் கொள்வதுதான் இந்த மண்ணில் பிறந்ததற்கான அர்த்தம். அந்த அர்த்தத்தை நாடுவோம், ஆலயத்தை கட்டுவோம், ஆண்டவனை குடி வைப்போம், அழகான வாழ்வோடு மலர்ந்து மணப்போம். நன்றி, வணக்கம்.